தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். குறட்டை விட்டு தூங்கும் அமலாக்கத்துறை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். குறட்டை விட்டு தூங்கும் அமலாக்கத்துறை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமலாக்கத்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தமிழகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பல அரசியல்வாதிகளின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தியுள்ளது. அதாவது செந்தில் பாலாஜி, பொன்முடி, அமைச்சர் வேலு ஆகியோர் மீது வழக்கு தொடுத்து சோதனை செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தியுள்ளது. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடுக்க அனுமதி கேட்டுள்ளது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அமலாக்கத்துறை அமைதியாக உள்ளது என்று சொல்வதை விட குறட்டை விட்டு தூங்குவதாகவே உள்ளது. திமுக அமைச்சர்கள் பலர் கோடி கோடியாக சொத்து சேர்த்துள்ளனர், கொள்ளையடித்துள்ளனர். ஒவ்வொரு அமைச்சருக்கும் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக பெண் அமைச்சர்களுக்கே 10,000 கோடி ரூபாய் சொத்து உள்ளதாக கூறப்படுகிறது என்று சொன்னால் ஆண் அமைச்சர்களுக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரையை சார்ந்த அமைச்சர் மூர்த்தி ஏறத்தாழ 150 கோடி ரூபாய் செலவழித்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அமலாக்கத்துறை கண்டுகொள்ளவில்லை. கல்குவாரி மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் மூர்த்தி வீட்டை இதுவரை சோதனை செய்யவில்லை. கீதா ஜீவன் அவருடைய வீட்டையும் சோதனை செய்யவில்லை. அதேபோன்று அமைச்சர் KN நேரு, சாத்தூர் ராமச்சந்திரன், சேகர் பாபு உள்ளிட்ட பல அமைச்சர்கள் கோடிக்கணக்கான சொத்து சேர்த்துள்ளனர். அவர்களுடைய வீட்டையும் அமலாக்கத்துறை சோதனை செய்யவில்லை. உதயநிதி கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புக்கு கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளார். சபரீசனும் கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளார். கனிமொழியும் அளவுக்கு அதிகமான கோடிக்கணக்கான சொத்து சேர்த்துள்ளார். ஆனால் அமலாக்கத்துறை தூங்குகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆத்தூர் பெரியசாமி, ராணிப்பேட்டை காந்தி உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் பலரும் தங்களுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளனர். தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன், தாமோ அன்பரசன், கோவி செழியன் சமீபத்தில் தான் அமைச்சரானார். அமைச்சரான ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே அவர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. மேலும் திமுக மேயர்கள், திமுக சட்டசபை உறுப்பினர்கள், திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கோடிக்கணக்கான சொத்து சேர்த்துள்ளனர். ஆனால் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அமலாக்கத்துறையை குறட்டை விட்டு தூங்க வைத்துள்ளது. தாலாட்டு பாடி தூங்க வைத்துள்ளது, பின்பாட்டு பாடி தூங்க வைத்துள்ளது. ஏனென்று சொன்னால் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கள்ளக்காதல் இருப்பதாக கூறப்படுகிறது. ரகசிய உறவு இருப்பதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியுடனான ஒரு மெயின் டீமே திமுக என்று சொல்கின்ற அளவுக்கு மறைமுகமாக திமுக பாஜகவுக்கு ஆதரவளிப்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் பாஜக ஆளும் அந்த மத்திய அரசானது அதன் கட்டுப்பாட்டில் உள்ள அமலாக்கத்துறை தமிழக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் குறட்டை விட்டு தூங்குவதுதான் ஒரு வேதனையான விஷயம். இங்கே திமுக எதிர்க்கட்சிகள் தான் கத்திக்கிட்டு இருக்காங்க, அங்கே கொள்ள இங்கே கொள்ளன்னு. ஆனால் அமலாக்கத்துறை செவுடன் காதல ஊதின சங்கு மாதிரியே இருக்குது. அதான் ரொம்ப வேதனையான விஷயம்.